ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 9 days கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. என்னோடய சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர்செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா டெய்லி நியூஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கரூரில் நடக்கிற ஒரு துயர சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், தளபதி விஜய் சார் மக்களுக்காக நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் இதை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு வந்தார். அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய சினி ஃபீல்டில் எவ்வளோ கோடியான பணங்கள் சம்பாரிச்சிட்டு அவர் லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இருந்தாலும் மக்களுக்காக நம்ம நல்லது பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு முன்னுக்கு இவ்வளோ தூரம் அவர் ட்ராவல் பண்ணி அவர் வந்த ஒரு மனுஷனை போட்டு இந்த மாதிரி பேசவே கூடாதுங்க. அதாவது இது ஒரு ஆக்சிடெண்ட், அதாவது ஒரு இன்சிடெண்ட். இது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் இல்லையா? அந்த இறந்த ஒரு இதுக்கும் அவருக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாமதமாக வந்ததுனால தான் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பவர் கட் ஆகிருக்கு, நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஆமாம், போட்டு அந்த மனுஷனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. நல்லது பண்ணணும், மக்களுக்காக நம்ம ஏதாவது சேவை செய்யணும், பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இருக்கிற இடத்துலேருந்து உயர்ந்த இடத்துலேருந்து இங்கே அவர் எல்லார்ட்டையும் பாட்டு வாங்கி திட்டு வாங்கி இந்த இடத்துல இருந்துக்கிட்டு எங்கள் மக்களை சந்திக்க அவர் வராரு. உடனே ரசிகர்கள்ன்ட்டாங்க. அவர் சினி ஃபீல்டை விட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ ரசிகர்ன்றாங்க கண்டிப்பாக அதெல்லாம் மாறி அந்த காலம் மாறி இப்போ ஆட்சியை எதுக்கு பிடிக்கிறாரு? மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும், பணிபுரியணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. அவரை போட்டு இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செஞ்சதுனால தப்பு, அது செஞ்சதுனால தப்பு. ஏங்க, அந்த மனுஷன் நம்மளை பார்க்க வந்தவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? அவர் என்ன இது நடக்கும்ன்ட்டு, இந்த இன்சிடெண்ட் நடக்கும்ன்ட்டு தெரியுமா? முன்கூட்டியே தெரியாது. ஸோ ஒரு க்ரௌடான ஒரு பொதுவான ஒரு கூட்டத்தில் எவ்வளோ பேர் வராங்கன்றதை நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கண்டிப்பாக பாதுகாப்பு தரணும் நமக்கு. மக்கள் அவங்கள நம்பி தான் ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் பண்ணுறாங்க. அது பர்மிஷன் வாங்கிட்டு அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் இவ்வளோ க்ரௌடு வரும்ன்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. இது மாதிரி ஒரு துயர சம்பவம் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. ஸோ நல்ல இடமா ஒரு பர்மிஷன் கொடுத்து அவங்கள பேச சொல்லியிருந்துருக்கலாம். பவர் கட் ஆகிருக்கு, நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு. அவர் போன அந்த இடத்துல டிலே ஆகிடுச்சுன்னாங்க. ஸோ நல்லது பண்ண ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அது எப்பயுமே நம்ம நம்மளையும் காக்கும், நம்மளை சார்ந்தவங்களையும் காக்கும், நம்ம வேர்ல்டையும் காக்கும் இல்லைங்களா? சான்ஸ் கொடுத்து பாருங்கள், வாய்ப்பு கொடுக்கணும். ஒருத்தவங்க முன்னு வராங்கன்னா அவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்து பார்க்கணும் இல்லையா? வாய்ப்பை எதுவுமே கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. விஜயகாந்த் சாருக்கு இறந்து போய் தான் எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க, வாய்ப்பு கொடுக்கல. ஸோ இவருக்காவது வாய்ப்பு கொடுங்க. ஒரு மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு, பணிபுரியறதுக்கு ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து அவர் கோடியாக சம்பாரித்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியில் மக்களுக்காக நிற்கிறாருன்னா மக்கள் சக்தி எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.